இப்போ மற்ற மதத்தில் எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் இஸ்லாமத்தில் ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. அது ஏன்? அதாவது மற்ற மதங்களில் கோயிலுக்கு பெண்கள் போகிறாங்க. வாராந்திர வழிபாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்களோட பெண்கள் தான் ஜாஸ்தியாக கோயிலில் பக்தி உள்ளவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்க்குறீங்க. முஸ்லீம் பள்ளிவாசலில் அப்படி இல்லைன்னு கேட்குறாரு. அது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித். பெண்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் தடுக்கக்கூடாது, நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு. அப்போ நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்களும் வந்தார்கள். வருவதை தடை செய்யக்கூடாது என்று கடுமையான உத்தரவு போட்டிருந்தார்கள். இதுதான் நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள நடைமுறை. நபிகள் நாயகம் காலத்தில் மாத்திரமில்லை, 14 நூற்றாண்டுகளாக இன்றைக்கு அந்த நபிகள் நாயகம் பிறந்த மண்ணில் இதான் நடைமுறை. ஹஜ்ஜி செய்கிறாங்க, காட்டுறாங்கல்ல மக்காவில். பள்ளிவாசல்லையே புனித பள்ளி எங்களுக்கு மக்காவில் உள்ள பள்ளிவாசல் தான். எங்கள் ஊர் பள்ளிவாசலை விட பல மடங்கு சிறந்த பள்ளி அது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாங்கிற பள்ளிவாசல் தான் பெரிய பள்ளிவாசல். அதில் ஆண்கள் பெண்கள் தொழுவுற நீ பார்க்குறீங்களா இல்லையா? டிவியில் மக்காவில் நடக்கிற ஹஜ்ஜுடைய காட்சியை லைவில் காட்டுறாங்கள. ஆண்கள் தான் தொழுவுறாங்க, பெண்கள் தான் தொழுவுறாங்க. அந்த பள்ளிக்கு போகலாம்னா வேறு பள்ளிக்கு போகலாம்னு சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலையும் சவுதியில் அனுமதிக்கிறார்கள். மலேசியாவில் போனால் நீங்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பார்க்கலாம். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கேயெல்லாம் இஸ்லாத்துக்கு கூட்டமாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஆண்கள் வர்றாங்க. இந்தியா பாகிஸ்தானில் மாத்திரம், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் மாத்திரம் இந்த முஸ்லீம் மன்னர்கள் மூடப்பேர் ஆட்சி பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டத்தினால் இது ஒரு பழக்கத்துக்கு வந்து விட்டதே தவிர எங்கள் மதத்தில் உள்ளது கிடையாது. தடுக்கக்கூடாது, பெண்கள் பள்ளிவாசல் வரக்கூடாது என்று சொல்லி இந்தியாவை ஆட்சி புரிந்த முஸ்லீம் மன்னர்கள் முஸ்லீம்களுக்கு அதை ஒரு நடைமுறை ஆக்கிவிட்டு போயிட்டாங்க. அது தொடர்ச்சியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் கம்பல்சரியாக வரணும், பெண்கள் விரும்பினால் வரலாம், விரும்பினால் வீட்டுக்கு தொழுகிறலாம். ஏன்னு கேட்டால் வாரத்துக்கு ஒரு கோயில் போகிற மாதிரி விஷயம் இல்லை. இது 5 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 5 முறை வரணும். 5 முறை வரணும் என்பது பிள்ளை வச்சுருப்பாங்க, அழுதுட்டு பால் குடிக்க வேண்டியிருக்கும், பிள்ளை மட்டும் தூங்க போட்டு வர முடியாது, பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமையானால் அவங்க அந்த தொழுகை வீட்டில் தொழுகலாம். வந்தால் வரலாம், ஆம்பளை கண்டிப்பாக வரணும். பெண்கள் விரும்பினால் வரலாம், இல்லாட்டி வீட்டில் தொழுகலாம். அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கே தவிர பெண்களுக்கு தடை மார்க்கத்தில் கிடையாது. எங்கள் நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாசலில் கிடையாது. இந்தியா பாகிஸ்தானை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு பள்ளிவாசல்களையும் பெண்களுக்கு தடை கிடையாது. இங்கேயும் நாங்கள் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. தாராளமாக பெண்கள் வரலாம். மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடாது பொதுவாக.